லட்ச லட்சமாக அதுக்குள்ள இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப மைக்ரோஸ்கோப்பால பார்க்கிற அளவுக்கு ரொம்ப சின்னது. அல்லாஹ் 76வது அத்தியாயம் சூரா தஹ்ர்ல அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அத்தாலல் இன்சான் ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதா, உனக்கு என்ன பொருள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு, இதுதான் ஐட்டம் என்று சொல்ற அளவுக்கு கூட நீ இருக்கலையே, உனக்கு ஒரு காலம் இருக்கலையா? அந்த ஒரு காலம் இருந்துச்சு உனக்கு, இதுதான் மெட்டர் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு சின்னது. நீ இது போட்ல சொல்லலாம், அந்த ஐட்டத்துக்கு என்ன சொல்றது? அப்படி ஒரு காலம் உனக்கு இருக்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், உன்னை எப்படி படைச்சது தெரியுமா? இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜ். என்ன சொல்றான்? கலப்படம் செய்யப்பட்ட விந்திலிருந்து உன்னை படைச்சேன். இதுதான் மிக பெரும் எம்ப்ரியாலஜி. அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆணுடைய உயிரணு பெண்ணுடைய முட்டை, இது ரெண்டும் சேர்ந்த ஜைகோட் செல். ஜைகோட் என்று சொன்ன கலப்பு. சகோதரர்களை, நிறைய அந்த காலத்து மக்கள் அவர்களுக்கு மைக்ரோஸ்கோப்பே இல்லை. அந்த காலத்தில் கண்டுபிடிக்கவில்லை. 1725க்கு அங்காலதான், டச்சுடைய யுகத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் சொல்லுவது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நான் உலக இந்த கேலண்டர் படி பார்த்தா 1725 எவ்வளவு காலம். இன்றைக்கு ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மைக்ரோஸ்கோப்பே கண்டுபிடிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல என்ன நம்பினாங்க? அதுக்குள்ள அரிஸ்டோட்டல் அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆணுடைய உயிரணுவால் தான் பெண்ணுக்குள்ள ஒரு முட்டை இருக்கு, அதுவா பெருசாகி அதுவா குழந்தைய உருவாகுது. இந்த கலப்பு எல்லாம் தெரியாது, இந்த கலப்படமாக எல்லாம் தெரியாது. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த குர்ஆன் எதுக்கு அருளப்பட்டுச்சு? சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு வழிகாட்டி. சொர்க்கத்துக்கு வழிகாட்டி குர்ஆன்ல அது எதுக்கு கலப்படமான விந்த பத்தி பேசணும்? எதுக்கு அதனை பாரத்தை பத்தி பேசணும்? அது என்னன்னு பேசணும்? அதை பத்தி மோர் டீடைல்ஸ் எதுக்கு தரணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை ஆய்வு பண்ணினால் தான் அவருடைய பின்னணி புரியும். மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான்னு விளங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவைக்கு 250 மில்லியன் விந்துகள் உள்ளே செல்கிறது. போனா அதுக்குள்ள போற நேரம் ஒரு பாத், எதுவுமே தெரியாது. கீழே உளுந்தா அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு துடிக்க தெரியாது, அது இதுதான் சொல்ல தெரியாது. அதுல 250 மில்லியன், சுமார் 25 கோடி உள்ள போனா அதுல ஒன்றுதான் குழந்தையா மாறும். அதுல ஒண்டி போற நேரம் உடம்புக்குள்ள ஒரு பயணம், ரொம்ப அற்புதமான ஒரு பயணம். அந்த பயணத்துல வழி தெரியாது, ஆனா போகுது. போனா சரியா கண்டுபிடிக்கும். இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறான்னு வைங்களேன், எனக்கு எப்படி தெரியும்? இப்போ உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணா மட்டும்தான் இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இது எங்க போகுது தெரியுமா? ஒரு பெண் அவருடைய மாதவிடாய் நின்ற பிறகு 14வது நாள், மாதவிடாய் நின்றதுக்கு பிறகு 14வது நாள் எண்ணி பார்த்தா அந்த நாள்ல ஒரு முட்டை வரும். அது அப்படி சுத்தி கொண்டே இருக்கும். அது ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அதிசயமான ஒரு ஜீவனை உருவாக்குவதற்காக வேண்டி எதுவும் அறியாத ஒரு முட்டை ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விந்துகள் போகிறது. சகோதரர்களே, போனா ஒரு ஏரியா வயிற்றுக்குள்ளே, ஸ்கிரீனிங் என்ற ஒரு ஏரியா. அந்த ஏரியால 250 மில்லியனும் சுமார் ஒரு ஓட்டம். சகோதரர்களே, 5 நிமிட ஓட்டம். இந்த ஓட்டத்தில் யார் முந்தினாரோ அந்த ஒன்றுதான் உயிர் பெறும். சகோதரர்களே, மற்ற அத்தனையும் அழிந்துவிடும். சகோதரர்களே, அந்த ஒன்றுதான் உயிர் பெறும் இந்த ஓட்டத்திலே. சகோதரர்களை, ஸ்கிரீனிங்ல செக் பண்ணி வெறும் 1000 என்ட்ரன்ஸ், only for 1000. 1000 பேருக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ், மற்ற அவளும் டிஸ்ட்ராய் பண்ணிரும். ஸ்கிரீனிங்ல செக் பண்ணி எடுக்கிற 1000. சுப்ஹானல்லாஹ், வயிற்றுக்குள் செக்கிங்கா, செக் பாயிண்ட் வேறையா சகோதரர்களே. அவ்வளவு தெளிவாக செக் பண்ணதுக்கு பிறகு ஃபெலோ இது ஓடும். அந்த 1000த்துக்குள் எது முந்துதோ, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவோ அது சரியாக போய் சகோதரர்களே அந்த முட்டையை கண்டு உடனே துளைத்து கொண்டு உள்ளே போயிரும். சகோதரர்களே, இதுதான் நுத்ஃபா அம்சாஜ், கலப்படம் செய்யப்பட்ட ஜைகோட் செல் என்று சொல்வது. சகோதரர்களே, ஒரு பொருள், ஒரு லேஞ்சி, இந்த லேஞ்சிக்குள் இந்த பேனாவை நான் இப்படி உள்ளே போடுறேன், ஒரு மாவுக்குள்ள இப்படி உள்ள போடுறேன்.
இதுக்கு சொல்லுவார்கள் யும்னா தும்னா, ஒன்றுக்குள் ஒன்றை செலுத்துவது என்று அர்த்தம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, அஃபரைத்தும் மா தும்னூன், அந்த செலுத்தப்பட்ட விந்தை நீங்கள் கவனிக்கவில்லையா? அன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன்,